ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இந்த 2026 வருஷத்தில், நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலுமே ஒரு நீச்சை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வீடியோ போடவே ஆரம்பிக்கணும். ஓகே. ஓகேங்களா? அதை நான் ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. ஏன்னா நீங்கள் நம்ம பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரணுன்றதுக்காக பர்சனலாக சொல்லி தந்துட்டுருக்கேன். சரிங்களா? ஓகே. ஒரு யூடியூப் நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க, யூடியூப் சேனல் அப்படின்னு. சரிங்களா? ஆனால் அதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன, ஏன் அவங்களுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னா, அவங்க வீடியோ நல்லா பண்ணுவாங்க, தம்ப்நெயில் நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பராக எழுதுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனாலுமே அவங்க வந்து எடுத்த நீச் இருக்கு இல்லையா, நான் குக்கிங் வீடியோ போட போகிறேன், நான் vlog வீடியோ போட போகிறேன், நான் எஜுகேஷன் வீடியோ போட போகிறேன்னு ரேண்டமாக எடுப்பாங்க. இப்போ நீங்களாகவே இருந்தால் கூட என்ன பண்ணுறீங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன், என்ன நீச் சூஸ் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? சைபர் செக்யூரிட்டி. என்ன காரணத்தினால? இப்போதைக்கு அதுக்கு ரொம்ப ஸ்கோப் அதிகமாக இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால சரி, நான் பண்ண அனாலிசிஸ்ல வந்து அந்த மாதிரி வீடியோஸ்க்கு மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ அதனால ஓகே. அதனால் நீங்கள் ஹேக்கத்தான் அந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு போகலான்னு விரும்புகிறீங்க, கரெக்டா? ஆமாம். சரி, ஓகே. என்ன வேலிடேட் பண்ணி பார்த்தீங்க? அதாவது வெரிஃபிகேஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு தக்காளியை எடுக்கிறீங்க, மார்க்கெட்டுக்கு போய் 1 கிலோ தக்காளி வாங்குறீங்க. ஆனால் ஒரு தக்காளி எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட தக்காளி எடுத்து கையில் வச்சு பார்ப்பீங்க, தக்காளி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் கூடையிலே போடுவீங்க. ஆனால் ஒரு நீச்சை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிளைண்டாக எடுக்கக்கூடாது இந்த மாதிரி. அப்போது அதுக்குன்னு ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் இருக்கு. அதன்படி சூஸ் பண்ணோம்னா நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு பேஷன் அப்படின்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் அதை முதல்ல மறந்துடுங்க. பேஷனை வச்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன்றது இருக்கட்டும், ஆனால் அது மட்டுமே காரணமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இருங்க. நான் வந்து டாக்குமெண்டேஷனை எடுத்துக்கிறேன். அண்ட் என்ன கோல் உங்களுக்கு யூடியூப்பில், அது வரைக்கும் சொல்லுங்கள். டாக்குமெண்ட் எடுக்கிற வரைக்கும் என்னோட கோலா? கோல் வந்து I'll be honest, I need passive income. பாசிவ் இன்கம். ஆமா. சரி, ஓகே. இப்போ வந்து நான் பேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பார்க்கணும்? டாலரன்ஸை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? டாலரேட் அப்படின்னா பேசிக்காக அடுத்த 6 மாதத்துக்கு என்னென்ன டாப்பிக்கில் நீங்கள் வீடியோ போடுறதா ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிங்க. இல்லை எழுதி வைங்க. சரிங்களா? ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஐயை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து என்ன நீச்சை சூஸ் பண்ணணுன்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த நீச்சை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஏஐயை பேஸ் பண்ணி நான் சொல்கிற ப்ராம்ப்டை எழுதிக்கோங்க. போடுங்க. சரி, ஓகே. இப்போ நான் பேஷனை வச்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன், டாலரன்ஸ் வேணும்னு சொல்கிறேன், அடுத்த 6 மாதத்துக்கு தேவையான கான்டென்ட் நமக்கு வேணும், டாபிக் எழுதி வைங்க, என்ன போஸ்ட் பண்ண போகிறீங்கன்றத சொல்கிறேன். அப்போது give me 30 YouTube niche ideas based on give me 30 YouTube niche ideas. Okay. Niche ideas based on common topic people can research easily, like money, health, tech, relationship, motivation, etc.
சாரி, கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. மணி, ஹெல்த், அதுக்கப்புறம் மணி, ஹெல்த், ஆ, டெக், ஆ. என்னது? டெக்னாலஜி, டெக்னாலஜி. ஓகே ஓகே. ரிலேஷன்ஷிப், மோட்டிவேஷன் எக்ஸெட்ரா. ஒரே நிமிஷம், இன்னொரு முக்கியமான கால் வருது. இது ஒரு நிமிஷம், நான் அதை அட்டென்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. கேக்குதா? கேக்குது. கண்டினியூ பண்ணலாம். சாரி. டெக்னாலஜிக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப், மோட்டிவேஷன் எக்ஸெட்ரா. ஓகே. 30 யூடியூப் நீட்ஸ் ஐடியாஸை வந்து நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னா, உங்கள் பேஷன் அப்படின்றது நாட்கள் ஆக 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 அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் போகலாம் மேபி உங்களுக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு வண்டி ஓட்டுறது எனக்கு பெரிய பேஷன்பான்னு சொல்லுவீங்க. ஆமா. ஆனால் வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தால் என்ன, உங்களுக்கே அழுத்து போயிடும். என்னடா இது, சரி ஓகேன்னு போர் அடிச்சிடும், உட்காந்துருவீங்க. ஆனால் நமக்கு இந்த மாதிரி 30 யூடியூப் நீட்ஸ் ஐடியாஸ் கிடச்சிச்சின்னா அது கன்சிஸ்டன்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதை குவைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுன்றதை தெரிஞ்சிருக்கணும். புரியுது. அதுதான். ஓகேங்களா? இப்போது 2வது ஸ்டெப்பு. ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 2வது ஸ்டெப் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கிறதுனால அப்படின்னா, எஃபோர்ட் சேமாக போடுவீங்க, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஓகே. ஓகேங்களா? ஸ்மார்ட் மூவ் எடுக்கலாம். ஓகே. அதுக்கு இந்த 2வது ஸ்டெப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே. ஏன்னா இப்போ நான் கேட்டேன் உங்ககிட்ட, நீங்கள் யூடியூப் சேனல் எதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமா. அப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூப் சேனலை இந்த வருஷம் அல்காரிதமை பொறுத்தளவுக்கு ரன் பண்ணவே முடியும். ஓகே. ஸோ 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அப்படியே இருங்க, லோ மணி நீச்சர்ஸ் அப்படின்னு யூடியூப்பில் நிறையா இருக்குது. ஓகே. உதாரணத்துக்கு நான் சினிமாவை பேஸ் பண்ணி வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1000 வியூஸ் போனால் $1 கிடைக்கும். அப்படியா? ஓகே. அதுவே நான் வந்து ஃபினான்ஸை பேஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1000 வியூஸ் போனால் $10 கிடைக்கும். ஓ அப்படியா? ஆமா. ஓகே ஓகே. இது எதனால இந்த டிஃபரன்ஸ்? ஏன்னா அந்த வீடியோக்கு மேலே அட்வர்டைஸ் பண்ணுவாங்கல்ல, அட்வர்டைசர்ஸ், ஆமா. அவங்க வந்து ஃபினான்ஸ் கண்டென்ட்டில் அதிகமாக பெட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அப்போ நமக்கு 1000 வியூஸ் போனாலே அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன், $10 கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சிருச்சு. ஆனால் சினிமா என்டர்டெயின்மெண்ட்டு இல்லைனா வந்து ஏதாவது சின்ன சின்ன கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு மேபி 1000 வியூஸ் போனால் $1 வர்றதே கஷ்டமாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு நீச்சுக்கும் ஒரு ஆர்பிஎம், ஓகேங்களா, ஒரு விதமான பணம் வரும். ஆர்பிஎம் அப்படின்னா ரெவென்யூ பெர் மைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ ஒவ்வொரு நீச்சுக்கும் ஒவ்வொரு ரெவென்யூன்னு வரும் 1000 வியூஸுக்கு போனால். ஓகே ஓகே. அப்போ நம்ம லோ நீச்சஸ் இருக்குல்ல, கம்மியாக பணம் வர்ற நீச்சு இருக்குல்ல, அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரி ஓகே. அப்போ என்ன பண்ணணும், அதுக்குமே ஏஐயை யூஸ் பண்ணியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே. ஓகேங்களா? ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல போகிற இந்த 10 ப்ராம்ப்ட் 10 ஸ்டெப்பை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஒரு சூப்பரான பேசிவ் இன்கம்மை யூடியூப்ல இருந்து பார்க்க முடியும். ஓகே. ஸோ 2வது ஸ்டெப்பில் இப்போ நான் சொல்லிட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு. ஆமா. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராம்ப்ட் வந்து 30 நீட்ஸ் கிடச்சிருச்சா இப்போ நமக்கு, ஆமா. அதுலேருந்து 2வது என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, which யூடியூப் நீட்ஸ் have high RPM. ஓகே. which ஓகே எழுதிட்டா. RPM and advertisers demand in 2026. ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணால் என்ன வரும், அதுவே நமக்கு கொடுத்துரும். நான் 30 நீட்ஸ் சொல்லியிருக்கேன்ப்பா, அதுலேருந்து இதெல்லாம் ஹை ஆர்பிஎம் நீட்ஸ்ப்பான்னு சொல்லிடும் யூடியூபே, சாரி ஏஐயே உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த ஏஐயில் நிறைய ப்ராம்ப்ட் நீங்கள் கேட்கும்போது ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாட் ஏஐன்னு ஒன்று இருக்குல்ல, ஆமா. அதே யூஸ் பண்ணால் மச் பெட்டராக இருக்கும். ஓகே.
ஓகே. நான் இதுவரைக்கும் லேண்டிங் பேஜ்க்கு தான் அது யூஸ் பண்ணிருக்கேன். ம் ஓகே, அதுவும் ட்ரை பண்றேன். ஆமாம், ChatGPT நிறைய பேர் கேட்குறாங்க, தப்பு இல்லை. ஆனால் கிளாடில் கேட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நான் கிளாட்லயே ஓபன் பண்ணி அதுல ட்ரை பண்ணிடுறேன். இல்லை, இப்போ வேணாம். இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால நான் சொல்லி முடிச்சிடுறேன் 10 ஸ்டெப்பையுமே. அதுக்கப்புறம் போட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா 3 டாபிக் எடுங்க அப்படின்னு, அந்த நீச்சில் இருந்து ஆமா. அதை எடுத்து எனக்கு அனுப்பலாம். ஓகே டன். சரி, இப்போ வந்து தேர்டு ஸ்டெப்பு. ஓகே. தேர்டு ஸ்டெப் என்னன்னா, ஃபைண்ட் க்ரோயிங் சேனல். நீச்சை எடுக்கிறது, நீச்சை பார்க்குறது முக்கியம் இல்லை. அந்த நீச் இப்போ க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது வேலை கிடைக்கணும் அப்படின்னு தேடுறோம் அப்படின்னா, ஐடி செக்டாரில் அந்த வேலை போக போக நமக்கு க்ரோ தருமா அப்படின்னு பார்ப்போம். ஆமா. ஓகேங்களா? உதாரணத்துக்கு சின்ன மரம் வளர்க்குறோம் அப்படின்னா, ஒரு மரத்தை வாங்க போகிறோம். சின்னதாக இருக்குது 2 மரம். இந்த மரம் வந்து அடுத்து வளருமா வளராதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மரத்தையே வாங்குவோம். கரெக்டாக? ஆமா. அப்போ இந்த நீச் வந்து க்ரோ ஆகுமா, க்ரோயிங் இது வந்து இப்போ வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்னாவது பார்க்கணும். அட்லீஸ்ட் நல்லது அப்படி பார்க்கறது. ஓகே. சரிங்களா? ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கரண்ட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஓகே. அதுக்கு சிம்பிளான ரூல் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக விட்ஐக்யூ, டியூப்பட்டி அப்படின்னு நிறைய டூல் இருக்குது யூடியூப்பில். விட்ஐக்யூ நான் யூஸ் பண்றேன். அப்போ அதில் வந்து ஏஐல இன்டிகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஆமா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக அந்த விட்ஐக்யூ, டியூப்பட்டி அப்படின்ற அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு 50Kலேருந்து 300K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல் இருக்காங்களான்னு ஃபில்டர் பண்ணணும். உங்கள் நீச்சில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கல்ல ஒரு நீச் அப்படின்னு, அதில் 50Kலேருந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள சேனலை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. அடுத்து அவங்க ரெகுலராக போஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஓகே. அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க ஆமாம் அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ எவ்வளோ வியூஸ்பா போகுது அப்படின்னாவது பார்க்கணும். ஓகே. அப்படி பார்த்தா இப்போ அந்த நீச் வந்து க்ரோவில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஆனால் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் சேனலில் இது வளர்கிற சேனல்லாம் இல்லையா அப்படின்னு. ஓகே. அதை வச்சு தான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அடுத்து 4வது ஸ்டெப்பு, வைரல் வீடியோஸை படிக்கணும். உங்கள் நீட்ஸில் இருக்கிற வைரல் வீடியோஸை பார்க்கணும், படிக்கணும் அதை பற்றி. ஓகே. இதனால் என்ன அட்வான்டேஜ்? இதனால் என்ன அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது எல்லாம் டவுட் இருக்கா? இல்லை, நான் நோட்ஸ் எடுத்துகிட்டே தான் வரேன், எனக்கு டவுட் இல்லை. சரி, ஓகே. அப்போ ஓகே தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4வது ஸ்டெப்பை நீங்கள் பண்ணுறதுனால, இந்த வீடியோ போட்டால் எனக்கு வைரல் ஆயிரும், அந்த வீடியோ போட்டால் வைரல் ஆயிரும் அப்படின்னு கெஸ் பண்ணாமல் கரெக்டான ஃபார்முலா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி உங்கள் வீடியோவை அதிகமாக வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அப்போது நீங்கள் சேனலில் ஃபைன் பண்ணீங்கல்ல, ஆமா. அந்த மாதிரி ஒரு 4-5 சேனலை ஃபைன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே. 3வது ஸ்டெப்பை யூஸ் பண்ணி அதில் யாருக்கெல்லாமே ரீசெண்டாக போட்ட வீடியோவுக்கு ஒரு 5x வியூஸ் போயிருக்குன்னு பாருங்கள். ஆவரேஜாக அவங்க சேனலில் 500 வியூஸ் தான் போகுதுன்னா, திடீர்னு ஒரு வீடியோவுக்கு 5000 வியூஸ் போயிருக்கும். அப்படிப்பட்ட வீடியோவை பார்த்து எடுங்க முதல்ல உள்ளே இருந்து. எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கு, டைட்டிலு, தம்ப்நெயிலில் என்ன இருக்குன்றதை அனலைசிஸ் பண்ணணும். ஓகே. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க தம்ப்நெயிலை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு டாப்பிக்கையுமே காப்பி பண்ணிக்கணும். டைட்டிலில் புரியல. தம்ப்நெயில ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு டைட்டிலை காப்பி பண்ணிக்கணும். ஓகே. பண்ணிட்டு ஏஐல வரணும். ஓகே. அனலைஸ் திஸ் யூடியூப் டைட்டில் ஓகே and explain why it went viral. Analyze this YouTube title and
why it went viral. Why it went viral? Okay. Also analysis thumbnail. Okay. அப்படி கொடுத்தா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணிடலாம். Okay. அவங்க என்ன பண்ணுறாங்க, எதனால் வியூஸ் போச்சுன்னு ஏஐ உங்களுக்கு சொல்லிடும் எல்லாமே. Okay. அடுத்து என்னென்னா 5வது ஸ்டெப்பு, சின்ன சின்ன சேனல், உங்கள் நீச்சில் சின்ன சின்ன சேனல் ஒரு நல்ல நல்ல சக்ஸஸை பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். Okay. இப்படி பார்க்குறதுனால இந்த 5வது ஸ்டெப் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, உங்கள் வீடியோவில் உள்ள பெட்டர் வெர்ஷனை க்ரியேட் பண்ணலாம். இன்னொரு முறை சொல்லுங்க. உங்கள் வீடியோ பெட்டராக க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த 5th ஸ்டெப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் இந்த 5வது ஸ்டெப்பில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் நீச்சில் உள்ள 20K சப்ஸ்கிரைபர்ஸ் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள சேனலை எடுக்கணும். ரொம்ப சின்ன சின்ன சேனலை எடுக்கணும். எடுத்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ 1 lakh வியூஸுக்கு மேலே போயிருக்கா, அவங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வச்சு பார்க்கும்போது பயங்கரமாக போயிருக்கா அந்த வியூஸ் அப்படின்னு பார்க்கணும். போயிருக்கா அப்படின்னா அது லக்குனால போனதுன்னு கிடையாது. வியூஸ் அங்கே தான் டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அந்த டாப்பிக்கு தான் லோ காம்படிஷன் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் சின்ன சேனலாக இருந்தால் கூட அந்த டாபிக் போட்டு அவங்களுக்கு வியூஸ் போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 6வது ஸ்டெப்பு, இன்னொரு 4 ஸ்டெப்பு தான் இருக்குது, ஈஸி தான். சரிங்களா? ஓகே. கூகுள் ட்ரெண்ட்ஸை பார்த்து செக் பண்ணி பாருங்கள். கூகுள் ட்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்குறதுனால என்ன அட்வான்டேஜ் இந்த 6வது ஸ்டெப்னால அப்படின்னா, நீங்கள் தெரியாமல் கீழே விழுகிற ஒரு தப்பான நீச்சை சூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டையிங் நீச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நீச்சை தப்பு பண்ணி சூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இதில் இப்போ என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, கூகுள் ட்ரெண்ட்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு போகணும். உங்கள் நீச்சை சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். கூகுள் ட்ரெண்ட்ஸ் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 5 year அப்படின்னு கொடுத்துருங்க. டைமிங்கை செட் பண்ணி வச்சுருங்க. 3 year கொடுக்கலாம், 5 year கொடுக்கலாம், தப்பு இல்லை. இல்லை லாஸ்ட் 90 days கூட கொடுக்கலாம், அதுவுமே நல்லது தான். அப்போது உங்கள் நீச்சை போட்டு சர்ச் பண்ணிங்கல்ல, அப்போ அந்த கிராஃப் நீங்கள் போடுற டைமிங்கில் ஃபாஸ்ட் 5 yearsல மேலே காமிக்குது, க்ரோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நல்லது, பெஸ்ட்டுன்னு அர்த்தம். இல்லை ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா சேஃப். ஸ்டேபிளாக இருக்குதுன்னா சேஃபான நீச்சை சூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சமாவது ஆவரேஜ்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அது கோயிங் டவுன், கிராஃபே டவுன் ஆகி போயிட்டுருக்குன்னா அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி நீச்சை. ஃபஸ்ட்டு நீச்னா என்னென்னு சொல்லிடுறேன். நீச்சுன்றது ஒரு சேனல் யூடியூப்பில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் குக்கிங் வீடியோ போட போகிறேன், நான் கேமிங் வீடியோ போட போகிறேன், நான் vlog ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு டைப்பில் சூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் நீச்சு. சரிங்களா? ஸோ இப்போது இந்த 3 விஷயம் இருந்தால் உங்களுக்கு நல்லது. அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது, கீழே போயிட்டே இருந்தால் கிராஃப். ஓகேங்களா? அடுத்து 7வது ஸ்டெப்புக்கு வருவோம். 7வது ஸ்டெப்பு டிஃபைன் யுவர் ஆங்கிள். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் ஃபினான்ஸ் டாப்பிக்கை சூஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போமே. நீங்கள் என்ன சொல்கிறேன், ஃபினான்ஸ் டாப்பிக்கை சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஓகே நான் மணின்னு போட்டுட்ருக்கணுமா அப்படின்னு கிடையாது. அதில் என்ன ஆங்கிளில் வீடியோ போடணும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 7வது ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுனால வியூஸ் மட்டும் இல்லை, ஈஸியாக சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அதிகமாக கெயின் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக ஒரு ப்ராட் நீச்சை சூஸ் பண்ணுறீங்க ஃபினான்ஸ் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஃபினான்ஸை பற்றி வாட் இஸ் ஃபினான்ஸ், வாட் இஸ் மணி, ஹவு டு க்ரோ யுவர் மணி அப்படின்னு காமனாக ரொம்ப ப்ராடாக போகாதீங்க. ஃபினான்ஸை எடுத்துகிட்டு பர்டிகுலர் ஒரு
பெரிய கம்பெனியோட ஃபெயிலியர் ஸ்டோரிஸை சொல்கிற மாதிரி போங்க. பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ். பிசினஸ் ஃபெயிலியர் ஸ்டோரி. அதுவுமே ஒரு ஃபினான்ஸை பேஸ் பண்ண கண்டென்ட் தான். ஓகே. ஆனால் அதை வந்து நீங்கள் ஆங்கிள் மாற்றுறீங்க. தெரியுதா நான் சொல்கிறது? இப்போது ஆங்கிள் மாற்றுறீங்க. ஓகே. ஹவு கம்பெனி டிஸ்ட்ராய் தெம்செல்ஃப் அப்படின்னு டாபிக் போட்டால் அது வந்து ஆங்கிள் மாற்றுறது. ஓகே. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஐயில் என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கிவ் மீ 10 யூனிக் யூடியூப் சேனல். ஒரு நிமிஷம். சேனல்ஸ் ஆங்கிள்ஸ் இன்சைட் த நீச். இன்சைட் த நீச்னு போட்டுட்டு உங்கள் நீச்சை போட்டுறணும் கடைசியாக. ஓகே. போட்டால் இந்த மாதிரி நிறைய ஆங்கிள் அது கொடுத்துரும். அதை பேஸ் பண்ணி வீடியோ பண்ணணும். ஓகே. இப்போது 8வது ஸ்டெப் வந்து ஃபார்மேட்டை மேட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்கள் க்ரியேட்டிவிட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? ஒரு க்ரியேட்டிவிட்டி நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஓரமாக வைங்க ஃபஸ்ட்டு. வச்சுட்டு டேட்டாவை பாருங்கள், என்ன சொல்லுது யூடியூப்னு டேட்டாவை பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே. உதாரணத்துக்கு ஜீனி வந்து இனிப்பாக இருக்கும். ஆனால் ஜீனியை மட்டுமே சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? முடியாது. ஏன்? அதை வந்து காஃபியில் டீயில் போடணும். அப்போ தான் அதுக்கு ஒரு வேல்யூ. ஆமா. அந்த மாதிரி தான் உங்கள் க்ரியேட்டிவிட்டி எனக்கு இருக்க பெருசான்றதுனால க்ரியேட்டிவிட்டியை மட்டும் வச்சு யூடியூப்பில் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த க்ரியேட்டிவிட்டியை டேட்டாவோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஆங்கிள் அண்ட் வைரல் ஃபார்மேட்டை ஃபிட் பண்ணணும். அதில் ஆங்கிள் அண்ட் வைரல் ஃபார்மேட்டை ஃபிட் பண்ணணும். ஆமாம். உதாரணத்துக்கு YX ஃபெயில்டுன்னு இருக்கு. உதாரணத்துக்கு Y ஒரு பெரிய கம்பெனியோட பேரை போட்டு ஃபெயில்டுன்னு போடுறீங்க. ஆமா. இது என்னது? ஆங்கிள். ஓகே. ஆனால் அதுக்கு ஒரு ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும். ஓகே. அந்த ஃபார்மேட்டுக்கு டாபிக் எழுதணும் அப்படின்னா த டார்க் ட்ரூத் அபவுட் எக்ஸ் அந்த கம்பெனி பேர். அந்த டார்க் ட்ரூத் அபவுட் அந்த கம்பெனி பேர். இது ஃபார்மேட்டு. நீங்கள் சொல்ல வர்றது ஒன்று தான். அந்த கம்பெனி ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு சொல்ல வர்றது ஆங்கிள். ஆனால் அந்த கம்பெனியோடைய டார்க் ஸ்டோரியை பற்றி சொல்லி அது எப்படி ஃபெயில் ஆச்சுன்னு சொல்கிறது தான் ஃபார்மேட். இதை நீங்கள் வந்து ஏஐலே சர்ச் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள். அதே மாதிரி தான் கிவ் 10 யூனிக் யூடியூப் சேனல் ஆங்கிள்னு போட்டிங்கல்ல, அதுக்கு பதிலாக இங்கே ஃபார்மேட் அப்படின்னு போடுங்க. முன்னாடி போட்டிங்கல்ல அங்கே அந்த இடத்துல ஆங்கிள் எடுத்துகிட்டு ஃபார்மேட்னு போடுங்க, வந்துடும். அடுத்து 9வது ஸ்டெப்பு, ஸ்பெசிஃபிக்கான வீடியோ ஐடியாவை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஒரு 10 டாப்பிக்கையாவது பேப்பர் எடுத்து எழுதுங்க. ஸ்பெசிஃபிக்கான ஐடியாவா? ஒரு பேப்பர் எடுத்து எழுதணும். இப்போ நான் சொன்னேன்ல, உங்களுக்கு பண்ண சொன்னேன்ல, அதுதான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒருவேளை உங்கள் டாபிக் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ ஃபெயில் ஆயிரும். அதை பண்ண விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? பிஸ்னஸ் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஹவு டேஷ்னா கம்பெனி பேர், இக்னோர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் லாஸ்ட் எவ்ரி திங். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த டாபிக் வந்து அதை ஏல நீங்கள் எப்படி போடணும்னு சொல்லிடுறேன். கிவ் மீ 10 யூடியூப் வைரல் ஐடியாஸ். Give me 10 viral YouTube video ideas. Using this angle. அப்போ நீங்கள் ஆங்கிள் சூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, பிஸ்னஸ் ஃபெயிலியரை பற்றி நான் போட போகிறேன் அப்படின்னு முன்னாடி கிடச்சிருக்கும்ல உங்களுக்கு. அந்த ஆங்கிளை இந்த இடத்துல கடைசியாக போட்டுறணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? 10 ஸ்பெசிஃபிக்கான வீடியோ ஐடியாஸ் கிடச்சிரும் இங்கே. ஓகேங்களா? இப்போ நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன், ஏன் சொல்லித்தரேன், நான் ஏன் சொல்லித்தரணும் உங்களுக்கு அப்படின்னா, நான் பாஸ்ட் 5 இயர்ஸாக யூடியூப்பில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்கேன். நிறைய சின்ன சின்ன சேனலில் க்ரோ பண்ண வச்சுருக்கேன். ஒரு 15 யூடியூப் சேனலில் வரைக்கும் கிளைண்ட்டோடைய இதை க்ரோ பண்ண வச்சுருக்கேன் ஃபாஸ்ட்டாக. நம்ம ப்ளேலிஸ்ட் இருக்குல்ல, அதில் போய் பார்த்தா இருக்கும். பட் அதனால்
நான் சொல்லி தந்துட்டுருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் நம்ம பெய்டு கைடன்ஸை ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்றதுனால. ஆமா. ஸோ அடுத்து என்னென்னா 10வது ஸ்டெப், கடைசியாக ஃபைனல், ரொம்ப முக்கியம். ஓகே. ஓகேங்களா? 9 ஸ்டெப்பில் ரிசர்ச்லேயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. டைம் வேஸ்ட் பண்ணலை, டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. சாரி, ஓகே. ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நான் இப்படி பண்ணால் பணம் சம்பாதிச்சிடலாம், அப்படி பண்ணால் பணம் சம்பாதிச்சிடலான்னு வெறும் பேப்பரில் நோட்டில் எழுதுறதுனால மட்டும் நாளைக்கு உங்களுக்கு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருமா? கிடையாது. ஆக்ஷன்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எஸ், அவ்வளோதான். ரிசர்ச் பண்ணுறது போதும், அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட பெரிய கேமரா இல்லை, என்னால் பண்ண முடியாது, பரவாயில்ல, ஃபோனை வச்சு பண்ணுங்க. இல்லை என்கிட்ட பெருசாக எடிட்டிங் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர்லாம் இல்லை, மொபைலே போதும், சின்ன சின்ன ஆப் இருக்குது, யூடியூப் கிரியேட் ஆப்பு, அதை வச்சு பண்ணுங்க. இல்லை ப்ரோ எனக்கு டைம் இல்லை பெருசாக வீடியோ பண்ணுறதுக்கெல்லாம் அப்படின்னா, ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது போடுங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாக ஒதுக்குங்க அதுக்கு. அப்படி பண்ணால் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுடலாமே. ஓகேவா? அவ்வளோதான். டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது யூடியூப்பில். ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுங்க, டெய்லி செக்ரிகேட் பண்ணுங்கள் டைமை. கேமரா இல்லையா? பரவாயில்ல, ஃபோனில் கேமரா இருக்குது. எடிட்டிங் பண்ணுறதுக்கு சிஸ்டம் இல்லையா? பரவாயில்ல, மொபைலில் ஆப் ஏற்றி பண்ணலாம். இல்லை என்கிட்ட மைக் இல்லை, நல்லா பேசுகிறதுக்கு மைக் இல்லைன்னா பரவாயில்ல, ஹெட்செட் இருக்கு உங்ககிட்ட. ஹெட்செட்டே கேமராவில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னா அது மைக்காக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிள் நீட்ஸ் எடுத்திருக்கீங்க, க்ரோயிங் சேனல் எடுத்திருக்கீங்க, வைரல் கண்டென்ட் எடுத்திருக்கீங்க, ஆங்கிள் ஐடியா எல்லாமே எடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் ரிசர்ச் தான் பண்ணுவேன்னு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரத்தை விரயமாக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நேரத்தை விரயமாக்காமல் ஒரு 10 வீடியோ அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அது 1 நிமிஷம் வீடியோவாக இருக்கட்டும், 10 நிமிஷம் வீடியோவாக இருக்கட்டும், போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலுக்கும் டேட்டா கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது டவுட் இருக்கா இப்போ நான் சொன்னதில்? அண்ட் கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட்டுமே சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி டவுட் இருக்கா? இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லை. டவுட் இல்லை. உண்மை இல்ல, அதை பண்ண ஆரம்பிக்கும் போது ஏதாவது நடுவில் ஸ்டக் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகே. போனஸ் பாயிண்ட் என்னென்ன அப்படின்னா, எவ்ரி லாங் வீடியோ பண்ணுறீங்கல்ல, அது வந்து ஷார்ட்ஸை கட் பண்ணி அதை வந்து ஷார்ட்ஸ் வழியாக ப்ரமோட் பண்ணுங்கள், புது சேனலாக இருந்துச்சுன்னா. எவ்ரி லாங் வீடியோவை வந்து ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி ப்ரமோட் பண்ணணுமா? ஏன்னா லாங் வீடியோவை விட ஷார்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் ரீச் அதிகமாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ புது சேனல் பண்ணும்போது அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? இதுதான் சிம்பிளாக இப்படி பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் வந்து க்ரோயிங் ஸ்டேஜில் வந்துடும். ஏதாவது டவுட் இருக்கா இதுக்கு மேலே இதில் நீ சூஸ் பண்ணுறதுல? இல்லை. ஓகேங்க. அப்போ எனக்கு டாப்பிக்கை செலக்ட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு சொல்கிறீங்களா? பிடிஎஃப் மேக் பண்ணிவிட்டேன்.